வெல்கம் டு பெஸ்டி ஸ்டார்ட் அப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது இந்த பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, புல்வெட்டு ரிலேட்டட் நான் 2014 ஜனவரி மாதம் தான் இது பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இந்த புல்வெட்டு ரிலேட்டட் பார்க்கும்போது. அந்த வீடியோஸ் முதல் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். போடும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்போதைக்கு இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்கள், தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 50க்கு மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சஜஷன் பண்ணின்னு இருந்திருக்கேன். இப்போ ப்ரீவேட் ரிலேட்டட் நான் எப்போ பார்த்தேன்னா, ஜனவரி 2ஆம் தேதி போன வருஷம் 2ஆம் தேதி ஜனவரி மந்த் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தலையில் தொட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. முடியே இல்லை, ரவுண்டாக ஷார்ப்புலாம் முடியே இல்லை, ரொம்ப நைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மொட்டை அடித்தா சரியாயிடும், முடி தானே அப்படி மொட்டை அடித்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் கேர் பண்ணிக்கல. 1 மந்த்து பொறுத்து பார்த்தேன். மொட்டை அடிச்சுட்டு 1 மந்த்து பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமும் எனக்கு முடி க்ரோத் வரல. வராதம்போது நான் என்ன பண்ணேன், ஜனவரி அண்டு பிப்ரவரி 2 மாதமும் விட்டுட்டேன். மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத் என்ன ஆகுறது, முடி மொத்தமே ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா, தொடர்ந்து அந்த முடி சுற்றி உச்சி தலையில் பார்த்திங்கன்னா, முடி ஒரு ரூபா சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் கொஞ்சம் முடி நிறைய விதமான லாஸ் ஆகுறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. முடி அங்கங்கே கேப் இருந்தது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த முடியை நான் பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆயுர்வேதிக் ரிலேட்டட் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக அப்பாவுக்கு க்யூர் ஆகிருக்கு. ஏன்னா 6 வருஷமாக தீராத ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்தில் எடுக்கும்போது ஒரு டேப்லெட் இந்த ஆயுர்வேதிக் ரிலேட்டட் ஊட்டச்சத்து நிறைந்த அந்த டேப்லெட்லாம் எடுக்கும்போது அவருக்கு ரீகவர் ஆயிடுச்சு. உடம்பு ரீகவர் ஆயிடுச்சு. அதனால தான் நானும் அப்பாவுக்கு நான் சப்ளிமெண்ட்ரி வாங்கி கொடுத்தது அக்டோபர் 2023 தான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா, ஜனவரிலேயே வந்துச்சு. ஆனால் நான் ஜனவரி, பிப்ரவரி மந்த்து நான் எடுத்துக்கல. ஆனால் நான் கவலையும் படல. முடிய பற்றி நான் கவலையும் படல. அதுக்கப்புறம் ஜனவரி 3ஆம் தேதி நான் என்ன பண்ணேன், இப்போ மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணேன்னா, நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பித்தேன். குறைஞ்சது இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் 1 மந்த் எடுத்தேன். டே 1 பை பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. குறைஞ்சது 1 மாதத்துலேயே எனக்கு ஃபுல்லாகவே ரீகவர் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் நான் ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கமாக வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அதில் க்ரோத் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. முடிக்கு வெளியே இருக்கிற மாற்றங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் முடிய பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக 1 மந்த்லேயே எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது. இதில் நான் சப்ளிமெண்ட்ரிலாம் எடுத்தேன். இது சப்ளிமெண்ட்ரி இப்போ ஒரு சிலர்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, பூண்டு, பெரிய வெங்காயம்லாம் அரைச்சி பூசுகிறாங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தடவுனா பரவாயில்ல. தொடர்ந்து தடவினே இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ரஃப் நைப்பா எப்படின்னா ரஃப்பா இருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப நைப்பாயிடும். முடி வளராத அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணிடும். நம்மளுக்கு புண்ணாகி குறைஞ்சது முடி வளர்றதுக்காக தான் இது தேய்க்கிறாங்க. ஏன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது வேறு விதமான ப்ராப்ளம். வெளியே இருக்கிற ப்ராப்ளத்த சரி பண்ணுறதுக்காக நம்ம இது பயன்படுத்துகிறோம். இந்த சிறிய வெங்காயம், குறைஞ்சது பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், இந்த இதெல்லாம் பூண்டெல்லாம் அரைச்சி பூசுறது, ஒரு சில காயெல்லாம் தேய்ப்பாங்க. அந்த கோமட்டு காய் தேய்ப்பாங்க. அது ரிலேட்டட்லாம் தேய்க்கும்போது எரிச்சல் உண்டாகி குறைஞ்சது அந்த புண்ணாகி குறைஞ்சது அதுலேருந்து முடி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ரிலேட்டட் டாக்டர்கிட்ட எல்லார்கிட்டயும் அவங்க எல்லா புல்வெட்டு ரிலேட்டட் வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான தீர்வு சொல்கிறாங்களான்னா, கண்டிப்பாக தீர்வே சொல்கிறதே இல்லை. ஏன்னா இதில் கண்டிப்பாக 100% தீர்வு இருக்குது. நான் சாப்பிட்ட சப்ளிமெண்ட்டில் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% எப்படின்னா, முடிக்கு வேருக்குள்ளே இருக்கிற முடிய பல வருஷமாக இருந்த ப்ராப்ளத்த கூட ஈஸியாக சரி பண்ணக்கூடிய இந்த உணவு பழக்கத்தின் மூலம் நம்ம சரி பண்ண முடியும். தொடர்ந்து நம்மளால் நெல்லிக்காய் சாப்பிட முடியாது, மாதுளம்பழம் சாப்பிட முடியாது, நெல்லிக்காய் எடுத்துக்க முடியாது. அதேமாதிரி புரோட்டீன் நிறைந்த உணவுகள் கீரை வகைகள் தொடர்ந்து எடுத்துக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு என்னென்னா, சத்தான உணவுகள் நமக்கு கிடைக்காதனால தான் இந்த முடி பிரச்சனையே ஆரம்பிக்குது. உடலுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே பார்க்காம வெளி தோற்றத்தை வரைக்கும் சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தலை வரையும் சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியாது. இது உள்ளுக்குள்ளே நம்ம எடுக்கிறது மூலம் நம்ம ஈஸியாக சரியாயிடும். ஏன்னா நான் டாக்டர்கிட்ட யார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணல. ஏன்னா இப்போ இருக்கிற டாக்டருங்கலாம் நம்ம போய் பார்க்குறது மூலம் ஹோமியோபதி அண்ட் அலோபதியில் போய் பார்க்கும்போது அவங்க 2 வாரத்துக்கு இல்லைன்னா 1 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க.
அந்த டேப்லெட் வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்தால் கூட க்ரோத் இருக்கானா இல்லை, அடுத்த வாட்டி வர சொல்லுவாங்க. வர சொல்லி டோசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வேறு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6 மந்த் வரைக்கும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக பண்ண மாட்டீங்க. கண்டினியூவாக பண்ணாத விட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து இருந்துனே இருந்ததுன்னா, முடி லாஸ் அலிபேஷியா ஏரியாட்டா என்ற ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 1 1/2 வருஷம் 2 வருஷத்துல மொத்த முடியும் கொட்டி போயிடும். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க நட்டு வச்ச மாரி தான் முடி இருக்குமே தவிர, நெறைய விதமான முடி லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆ அது ரிலேட்டட் வந்து இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நான் எனக்கு வந்து இமேஜ அனுப்புவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஐடியாஸ்லாம் கேட்பாங்க. இது எப்படி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்ட வந்து கேட்டு தான் சொல்றேன். இது மாதிரி சஜஷன் வந்து பண்ணிட்டு வந்துருக்கேன். ஒரு சிலர் இந்த புழுவேற்று ரிலேட்டட் வந்து ஈஸியா வந்து நம்மனால குணப்படுத்த முடியும். குறைந்தது 5 வருஷமா இருக்கும், 7 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும். 15 வருஷமா இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் வந்து இருக்காங்க. நெறைய பேர் வந்து மெசேஜும் பண்றாங்க. அவங்களுக்கு ரிலேட்டட் வந்து சஜஷனும் குடுத்துன்னு தான் வரோம். அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, 1000தோட 1, 1001 நெனைக்கிறாங்க. 100தோட 1, 101 நெனைக்கிறாங்க. அது மாரி நெனைக்காம, இது வந்து பெஸ்ட்டு தீர்வு. நம்மளுக்கான உணவு பழக்கங்கள் வந்து மாத்தி குடுக்குறதுக்காக இந்த நிறுவனத்தில வந்து நம்மளுக்கான சப்ளிமெண்ட்ரி வடிவில வந்து நெல்லிக்காய் குடுக்குறாங்க. காட்டு நெல்லிக்காய். அது வந்து பார்த்தீங்கன்னா, பவுட்ரு இது டேப்லெட் வடிவில தான் இருக்கும். ஆலிவேரா குடுக்குறாங்க. ஸ்பிருலினா குடுக்குறாங்க. ஸ்பிருலினா வந்து 1000 கிலோ காய்கறிகளுக்கும் குறைஞ்சது 63 ஆப்பிளுக்கும் சமம் அந்த ஸ்பிருலினாலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆஸ்கில்னைல் வந்து பார்த்தீங்கன்னா, முடியோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து குடுக்குறாங்க. நம்மளுடைய குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ 1 மந்த் சாப்பிடும்போதே நம்மளுக்கான குரோத் வந்து கண்டிப்பா இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைவா இருந்ததுன்னா, நம்ம உணவும் நல்லா எடுத்துப்போம். ஒரு சிலர் வந்து நாட்டு மருந்து கடையில இந்த புழுவெட்டு தைலம் வந்து தேய்க்கிறாங்க. அது ரிலேட்டட் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சிலர் வந்து தேய்க்கிறாங்க. தேய்ச்சுட்டு அது ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படலாம் சொல்லல. அவ்வளோன்னு சொல்லல. ஆ ஏன்னா நெறைய விதமான இது இருக்கு. நாட்டு வைத்தியம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இது நான் சொல்றது வந்து ஆயுர்வேதிக். உணவு பழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அது வந்து நம்ம ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதனால தான் இந்த ஆயுர்வேதிக்ல நம்பளுக்கு இதுவும் இயற்கையான உணவு தான். இது வந்து காய்கறிகள் இந்த பார்த்தீங்கன்னா, பழங்கள் சாப்பிடுற மாரி தான். இது மூலம் எந்த விதமான பக்க விளைவுகள் எதுவுமே வரதில்ல. எல்லாருமே கேட்குறாங்க, "இது சாப்பிடுறது மூலம் சைட் எஃபெக்ட் வருமா? பக்க விளைவுகள் வருமா?" சொல்ட்டு. இது சாப்பிடுறது மூலம் எந்த விதமான பக்க விளைவுகள் எதுவுமே வராது. ஏன்னா வந்து இது வந்து உணவு பழக்கங்கள் தான். நம்ம வந்து உணவுல கிடைக்காத சத்துக்கள வந்து இது துணை உணவா இது கிடைக்குது. கிடைக்கிறது மூலம் நம்மளுடைய முடிய வந்து நம்ம பாதுகாக்கிறது முடியுது. அந்த முடிய வந்து ரீக்ரோத் வந்து பண்ண முடியுது. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து 1 மந்த்லயே வந்துச்சு. முடி வந்துச்சு. நான் 2 மந்த்ஸ் வந்து எடுத்தேன். ஒரு சிலருக்கு வந்து 1 1/2 வருஷம், 2 வருஷம், 6 மாசமா இருக்கிற ப்ராப்ளம் அதிக நாட்களா இருக்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமா இருந்ததுன்னா, இப்ப தான் லேட்டஸ்ட்டா வந்து ஒரு 10, 15 வருஷமா இது மாரி பிரச்சனைகள் வந்து அதிக லெவல்ல வந்து உருவெடுத்து வந்திருக்கு. நெறைய பேருக்கு இப்ப தாடியில வந்து நெறைய பேருக்கு வருது. இப்போ சாதாரணமா பார்த்தோன்னா, தாடியில ஒரு 1000த்துல 100 பேருக்காவது தாடியில வந்து நெறைய பேருக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால நெறைய பேருக்கு வந்து முடி இல்லாம இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மீசையே வச்சுக்காத இருப்பாங்க. அந்த தாடிலாம் முன்னால மீசை, தாடிலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா சேவ் பண்ணிடுவாங்க. எதுக்காகன்னா, சார்லிஸ் சாப்ளின் மாரி குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க குறைஞ்சது முடி வந்து இல்லாத மாரி இருக்கிறதுனால பாதி கட் பண்ணியிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாவே எடுத்துருவாங்க. முடிய வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா, அவங்களுடைய கஷ்டம் நம்மளுக்கு தான் புரியும். நெறைய பேர் வந்து புலம்புறதா நான் கேள்விப்பட்டுருக்கேன். இந்த முடி ரிலேட்டட் வந்து எனக்கு என்ன வந்து குணப்படுத்த முடியுமா? இந்த முடிய வந்து சரிப்படுத்த முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு நான் அவங்களுக்கான ஐடியாஸ்லாம் குடுப்பேன். ஐடியாஸ்லாம் குடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து இந்த தயக்கப்பட்டு ஏன்னா தயங்குறாங்க. இது வந்து சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எதனா ஆயிடுமோ சொல்லிட்டு. இதெல்லாம் ஆயுர்வேதிக் ரிலேட்டட் வந்து நம்போ பாட்டி வைத்தியம்லாம் நம்ம சாப்பிடுவோம். இயற்கையான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப உணவு பழக்கங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலானது. 100% வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாம நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பானது. இது நம்ம சாப்பிடும்போதே நம்ம உணருவோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில வந்து 100% வந்து கேரண்டியும் குடுத்துருப்பான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கும்போதே இதில வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பான். இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஆ சரியில்லன்னா, நீங்க வந்து குடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவான். அது பாலிசிலேயே எழுதி வச்சிருப்பான். அதனால நம்மளுடைய இந்த நிறுவனத்தில ஆயுர்வேதிக் நிறுவனத்தில வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து குணப்படுத்த முடியும். இந்த புழுவெட்டு ரிலேட்டட் வந்து குணப்படுத்த முடியும். நீங்க நெறைய இடத்துல வந்து நீங்க போய் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நெறைய விதமான காசுகள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் வர சொன்னாரு. திரும்ப வந்து 2 வாரம் வர சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ஒரு 2 மாசம் வரைக்கும் போவீங்க.
தொடர்ந்து போயிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வரலன்னா அப்படியே விட்டுருவீங்க. விடும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஏர் லாஸ் ஆகி குறைஞ்சது வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் யாருக்குமே வழுக்கு மண்டை என்ற ப்ராப்ளம் யாருக்குமே இருந்திருக்காது. நம்மளுடைய பாரம்பரியம்னு சொல்கிறது குறைஞ்சது வந்து எல்லாருமே ஜென்ரேஷனில் வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி யாருக்குமே இது மாதிரி ஜீனில் எதுக்குமே இருந்திருக்காது. இந்த மாதிரி புழிவெட்டு ரிலேட்டட் அந்த முடி கொட்ட ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. தொடர்ந்து வந்து இந்த முடி கொட்டுற இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அப்படியே விடும்போது என்ன ஆகுதுன்னா, நாள் படையில் முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குது. அந்த முடியை வந்து மீட்டெடுக்க முடியாத லெவலுக்கு வந்து போயிடுது. ஏன்னா இது நான் என்னுடைய ரிசல்ட்டே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா அந்த புழிவெட்டு ரிலேட்டட் வந்து குணப்படுத்த முடியும். நம்ம சாப்பிட்டா தான் குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சு நம்ம சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து அந்த புழிவெட்டு ப்ராப்ளத்துலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வர முடியும். இதை நம்ம எப்படி வாங்குறது, நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு நீங்கள் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே நீங்களே வந்து உங்களுடைய ரிசல்ட்டும் எனக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவும் பெரியதாக இருக்கும். ஏன்னா புலிவெட்டு ரிலேட்டட் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முடி இல்லைன்னா லைஃபே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அழகே பார்த்தீங்கன்னா முடி தான். முடி அழகு இருந்தால் தான் நம்மளுடைய வெளி தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே முடியை பார்த்து தான் நம்ம அழகை பார்க்குறாங்களே தவிர, இப்போ இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்க முடியும்? முடி தான் நம்மளுக்கு அழகு. எல்லாமே அதுதான். முடி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உருவாகுது. குறைஞ்சது அது மூலம் பதட்டம், நிறைய விதமான ஃபீலிங் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம்லாம் உருவாகி முடி வந்து அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்ணும். இல்லை இந்த சப்ளிமெண்ட்ரிலாம் எனக்கு தேவையில்ல. இயற்கை முறையில் நம்ம எப்படி பார்த்துக்கிறதுன்னா, மாதுளம்பழம் சாப்பிட்ணும், தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் இந்த கால்சியம் உள்ள புரோட்டீன், கால்சியம் அண்ட் புரோட்டீன் அது மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வந்து நம்ம சாப்பிடும்போது, உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கும்போது இதுலேருந்து ஸ்லோவாக மீண்டு வரலாம். ஏன்னா சத்துக்கள் வந்து நிறைய இருந்தால் தான் நம்மளுடைய உடம்பை வந்து மீட்டெடுக்க முடியும். கீரைகள்லாம் நிறைய சாப்பிடணும். அது மாதிரி இல்லாதம்போது இது மாதிரி சப்ளிமெண்ட்ரியாக நம்ம வாங்கி சாப்பிட்றது மூலம் நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து மீண்டு வர முடியும். ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் குழந்தைங்களிலிருந்து பெரியவர்கள் வரையும் நிறைய பேருக்கு வந்து தாக்கும். இது வந்து பாரபட்சமே இல்லாமல் தாக்கும். ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தம் இல்லை, குறைஞ்சது காற்று சுத்தம் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவும் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு வந்து பாதுகாப்பாக இல்லை. எப்படி சொல்கிறதுனா, ஹைப்ரிட் மாடலில் நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து உருவாகுது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து அதிக நாட்கள் வந்து விளைவிக்கக்கூடியது, குறைஞ்ச நாட்கள்லேயே விளைவிக்கிறதுனால நம்ம அந்த உணவுலாம் நம்ம சாப்பிட்றோம். எல்லாமே சைனிங்காக இருக்கிறது தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் ஒரு இயற்கை உணவுன்னா ஒரு சில கத்திரிக்காய், வெண்டைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூச்சிகள் இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய்லாம் பூச்சி கத்திரிக்காய், அந்த தக்காளியிலே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, இதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் அந்த நாட்டு தக்காளிலாம் உருவாகும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், பளபளப்பா இருக்கிறது, ரொம்ப பாலிஷாக இருக்கிறத நம்ம வாங்கி உணவில் வந்து நம்ம சாப்பிட்றோம். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு சிலது வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் தொடர்ந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து பானிபூரி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நிறைய விதமான உணவுகள் வந்து நம்ம வெளிய ஹேபிட்டில் நிறைய எடுத்துக்கிறோம். புது புது உணவுகள் எடுத்துக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள ஒரு சில அஃபெக்ட் ஆகுது. உடம்புக்குள்ள ஒரு சில அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு நேச்சுரலான உணவு வந்து கிடைக்காம, நம்மளுக்கு சத்துக்கள் வந்து எதுவுமே போதுமான அளவு வந்து நம்மளுக்கு முடிக்கும் கிடைக்காம, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. தொடர்ந்து வரல. தொடர்ந்து எப்படின்னா குறைஞ்சது நாள் படல. குறைஞ்சது பல மாதங்கள் நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வருஷம் வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வந்ததில்ல, பிரச்சனை வந்ததில்ல. இப்போ தான் திடீர்னு வருதுன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைவா இருந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மாதிரி வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து 8 வயசு, குறைஞ்சது 12 வயசு, 14 வயசு, 15 வயசில் கூட இது மாதிரி வருது. 20 வயசு, நிறைய பேருக்கு வருது. 22 வயசு, அது மாதிரி ஏஜே பாராமல் பெண்களுக்கும் பாதிக்கப்படுது, அப்புறம் ஆண்களுக்கும் பாதிக்கப்படுது. அது மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து வந்து இது மாதிரி புல்வெட்டு ரிலேட்டட் பிரச்சனைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். சின்ன வெங்காயம், இது எல்லாமே சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி தேய்க்கிறதோ, அப்புறம் வந்து வேறு எதனா காய் போட்டு தேய்க்கிறதோ, உள்ளே இருக்கிறது வளமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வர முடியும் வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாக நல்லா வளரும். இது ரிலேட்டட் வந்து சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக இதுக்கான தீர்வு, முடி கொட்டுறதுலேருந்து இந்த தீர்வு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம இதில் எப்படின்னா உணவு பழக்கத்தின் மூலம் நம்ம ஈஸியாக வந்து இது மூலம் வெளியே வர முடியும். இது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மனசு வச்சா தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள்
குரோத் வராது, எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இது நீங்க எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது வந்து சரியாவாது. ஏன்னா உணவு பழக்கத்தின் மூலம் தான் நம்ம சரி பண்ண முடியுமே தவிர, டாக்டர், மருந்து, மாத்திரைகள் மூலம் நம்ம சரி பண்ண முடியாது. இது உணவு பழக்கங்கள் தான். நான் குடுக்குறது வந்து ஆயுர்வேதிக் ரிலேட்டட் வந்து குடுக்குறது எல்லாமே உணவு தான். ஆலிவேரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆம்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பிருலினா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டது தான். நெல்லிக்காய் கேள்விப்பட்டது தான், கத்தாயத் கேள்விப்பட்டது தான், கடல் பாசிகளும் நான் கேள்விப்பட்டது தான். அது வந்து காய்கறிகள், பழங்களுக்கு சமமானது. ஆஸ்கின் நைல் வந்து பார்த்தீங்கன்னா, அது புரோட்டீன் ஃபுல்லா புரோட்டீன், பயோட்டின் அந்த முடிக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய இப்போ இதுதான் டேப்லெட் தான். அது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு போதுமான அளவு வந்து சத்துக்கள் கிடைச்சு, இந்த முடிய வந்து ரீக்ரோத் வந்து பண்ணுறதுக்கு, முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. ஆ எ ஏன்னா நெறைய பேர் கேட்குறாங்க. என்னால ஃபுல்லா ஆடியோ வந்து போட முடியல. அதனால தான் இப்ப பேசி போடுறேன். இதுலயும் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் நெறைய இருக்கும். நான் வந்து பேசும்போது ஏதாவது தவறுதலா எதனா வந்து வார்த்தைகள் ஏதோ ம். மறந்து விட்டுட்டு இருந்தாலும் நீங்க மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோஸ்ல நான் என்ன பேசணும், ஏது பேசணும், ஒரு சிலதெல்லாம் நீங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாயிண்ட் விட்டு போச்சு. இது சரி பண்ண முடியுமா? அது சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எதனா கமெண்ட் பண்ணும்போது, நான் கண்டிப்பா அதுக்கான அடுத்த கமெண்ட் வீடியோவுல நான் கண்டிப்பா குடுக்குறேன். இப்ப தான் ஸ்டார்ட்டிங் வந்து நான் குடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன்னா வந்து மக்கள் வந்து முடி பிரச்சனை தானே, இத வந்து சாதாரணமா எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஐயோ! ஏன்னா இந்த அளவுக்கு இந்த முடி பிரச்சனை இது மிகப்பெரிய ஒரு ஒரு மார்க்கெட்டிங்கே உருவாக்கக்கூடிய எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இது வந்து ஸ்கோப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 முதல் 5,000 இருந்து 50,000, 1,00,000 வரைக்கும் இந்த முடி பிரச்சனைல நெறைய பேர் வந்து செலவு பண்றாங்க. காசுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலவு பண்ணி முடி குரோத்தும் வராம லாஸ் ஆயி, மன உளைச்சலுக்கு உண்டாகி குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெக்ஸ் ஆயிருக்காங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிருக்காங்க. அதனால முடி ரிலேட்டட் வந்து நீங்க இனிமே வந்து பயப்பட தேவையில்ல. முடி குரோத்துக்கு வந்து கண்டிப்பா இந்த வெஸ்டேஜ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கை குடுக்கும். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த பார்த்துட்டு உங்களுக்கு 100% வந்து நம்பிக்கை இருந்தா மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த இந்த சப்ளிமெண்ட்ரி எங்கே வாங்கணும், எப்படி நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு, இது ரிலேட்டட் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாரா இருக்கேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.